ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தானி வாய்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா, நம்மளோட ட்ராகன் பால் ஒரிஜின் பார்த்துட்டேன். என்னோட 3 மாதமாக வீடியோ போடாமல் இருந்தேன்டா. நான் ஒரு கராட்டி டூர்னமெண்ட்டுக்கு ட்ரெயினிங் ஆகிடுச்சு கட்டியிருந்தேன். அதனால தான் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய காரணம் உண்டு. அதை நான் வீடியோட எண்டுக்கு சொல்லுவேன். எண்ட் வர காட்டியும் பாருங்கள். அதுக்கு இந்த தனி வீடியோ போடலை. தனி வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் கலந்து செல்கிறேன். இந்த வீடியோ சரியாக சார் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. அதை பற்றி தான் நான் ஃபைனலுக்கு பேச போகிறேன். வாங்க அப்படின்ற வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராகன் பால் இப்போ கொஞ்ச நாள் முன் தான் பார்த்தேன். இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் ஆகுது, அப்பே பார்க்கல. ஏன்டா அனிமேஷன் குவாலிட்டிஸ் அதெல்லாம் வந்து வருத்திலன்னு சொல்லி நான் அதை விட்டு தள்ளிட்டேன். இல்லாட்டி நான் அதை பார்க்குறேன். நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ட்ராகன் பால் ஃபஸ்ட் அது கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஆனால் ஜீருந்து தான் அங்கே தொடங்கிச்சு அந்த ட்ராகன் பால்ட இதே அந்த ஃபுல் வைப் வேற லெவல். அந்த நான் ஹெட்செட் போட்டு கொண்டு தான் பார்த்தேன். ஏர்போர்ட்ஸ் சும்மா தாறுமாறாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஜீல கொஞ்சம் அந்த இது இருக்கு எஃபெக்ட்ஸ் குவாலிட்டி இருந்துச்சுன்னா வந்து. ஆனால் சூப்பர் ட்ராகன் பால் பேட்டில் ஆஃப் காட்ஸ் அதில் மாறு தக்களிச்சோரு ஜி நல்லா இருக்கலன்னு சொன்னதில்ல. நான் இந்த ஜியில் பார்த்தேன், ஜி காய்ட்டம் பார்த்தேன். அதை அட்வான்ஸ் பண்ணி எபிசோட்ஸ் கொஞ்சம் குறைச்சிட்டேன். நம்மளுக்கு ஜி காய் தந்து ட்ராகன் பாலில் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் அதை பார்க்கலாட்டு பாருங்கள். ஜிடி அதை பார்க்கலாம், நம்ம அது ஓடுறதுக்கு வராது. அது நம்மளோட பேரஸ் ஆஃப் த காட், அவர் எலும்பாத கதை தான் ஜிடி ட்ராகன் பால். அவர் எலும்போ கதை தான் ட்ராகன் பால். சூப்பர் பாருங்கள். ஜிடி பார்த்தா அவங்களுக்கு கதை புரியாது. அது நாங்கள் ஒரிஜினை பற்றி ஒரிஜினுக்குள்ளே போகலாம். கோகு கோகுன்னு சொல்லியது யாரு? உலகத்திலிருந்து அவர் வந்திருக்கிய நம்மளோட கோஹான் அவரோட தாத்தா கிட்ட வந்து தாத்தா அவரை தத்தெடுத்து தான் அவருக்கு கோகு என்று பேர் வருது. சரி, ட்ராகன் பாலோட கான்செப்ட் என்னன்னா, நம்மளோட ட்ராகன் பால்ஸ் நம்மளோட புரியாது. அது மட்டும் இல்லை, அந்த கதையை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணினேன் இந்த வீடியோ லாங்காக. அதனால் நீங்கள் பேத்தான அனிமியை பாருங்கள். அனிமியை பார்த்து வந்து இன்னைக்கிட்ட நீங்கள் வேண்டிய மாதிரி டவுட்ஸாக கமெண்ட்ஸாக வேண்டிய மாதிரி பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்கும் உனக்கு ஆன்சர் தரேன். அது மட்டும் இல்லை, நான் ஒரு கேரக்டர்ஸில் மெயின் கேரக்டர்ஸ் பற்றி சொல்கிறேன். மெயின் கேரக்டர் 1 சங்கோகு. மெயின் கேரக்டர் 2 வெஜிடா கோகு மாதிரி ஒரு சூப்பர் சயான் தான். அவர் எவ்வளோ பவர்ஃபுல் நீங்கள் அனிமி சீரியஸ்லேயே பார்க்கணும். எவ்வளோ பவர்ஃபுல் இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல். நீங்கள் அனிமியில் பார்த்தா அவங்களுக்கு விலங்கும் மந்தளவு பவர்ஃபுல். ஆனால் அதுக்கும் பார்க்குற சீரியஸ்லேயே பவர்ஃபுல்லான ஒருத்தர் இருக்கு. அவர்கிட்ட பேர் மறந்துச்சு. ஆனால் அவரோட நான் ஃபோட்டோவை நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ரெண்டாவது பவர்ஃபுல் யாருண்டா, அந்த காட் ஆஃப் டெஸ்ட்ரேஷன். அது யாருங்க, நம்மளோட பிகிடிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் அவரோட தனி வீடியோண்டே போடுறேன். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தர். ட்ராகன் பால் உள்ள அந்த ட்ராகன் பாலில் பவர்ஸ் என்னென்னா, அந்த ட்ராகன் பாலால் 3 விஷ் கேட்கலும் ஒரு ட்ராகன் வெளியே வந்து. அந்த ட்ராகனோட பேர் நம்மளுக்கு நினைவு இல்லை. என்னோட நருட்டோவில் மட்டும் வெளில பேர் நினைவுக்குது, இதில் மட்டும் நினைவு இல்லை. மற்ற அனிமேஸில் பேர் நினைவு இல்லை. டீமன்ஸ்லேயர் இதில் பேஸ் நேம்ஸ் நினைவு இருக்குது. ஆனால் ட்ராகன் பாலில் மட்டும் இல்லை. ஏண்டா
நான் அந்த டிராகன் பாலை ஃபஸ்ட் டைமே பார்த்துருக்கிறேன். ஆனால் நருட்டோ அப்படி இல்லை. போன வருஷம் நான் ஃபெப்ரவரியில் பார்த்தேன். அது ரீகேப் 9th ரீகேப் தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு நான் நருட்டோ பார்த்துக்கிறேன். அதே மாதிரி விட்டுடுங்க. உனக்கு வேலை இந்த வாய்ஸ் அறிவாக்கு இந்த வாய்ஸை வந்து செய்யவும் மேலா. நீங்கள் இந்த வீடியோஸ் பாருங்க. நான் உங்களுக்கு அடித்து சொல்கிறேன்னு இல்லை, பாருங்க, ப்ளீஸ் பாருங்க. சாரி, நான்